பிக் பாஸ் தமிழ் சீசன் 9இல் இந்த வாரம் நடந்த டிக்கெட் டு ஃபினாலே போட்டிகள் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. அதில் கடைசியாக நடைபெற்ற கார் டாஸ்க் தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த டாஸ்கில் கமருத்தீன் மற்றும் பார்வதி இணைந்து போட்டியாளர் சாண்ட்ராவை காலால் எட்டி உதைத்து காரிலிருந்து வெளியே தள்ளிய காட்சி வீட்டிலிருந்த போட்டியாளர்களுக்கும் டிவி முன் இருந்த ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. டாஸ்க் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கமருத்தீன் சாண்ட்ராவை நோக்கி அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதற்கு பதிலடியாக சாண்ட்ராவும் சில வார்த்தைகளை சொன்ன நிலையில் அந்த வாக்குவாதத்தில் பார்வதி தலையிட்டு விஷயம் பெரிய சண்டையாக மாறியது. ஒரு கட்டத்தில் பார்வதி மற்றும் கமருத்தீன் இருவரும் சேர்ந்து சாண்ட்ராவை காலால் எட்டி உதைத்து வெளியே தள்ளினர். இதில் முதலில் பிரச்சனையை ஆரம்பித்தது கமருத்தீன் தான் என்றாலும் சாண்ட்ராவும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியதுதான். அதிர்ச்சி என்னவென்றால் சாண்ட்ராவை வெளியே தள்ளிவிட்டு இதுக்காக இவ்வளவு சீன் போடுறாங்க என்று இருவரும் கூறியதுதான். சாண்ட்ராவுக்கு வலிப்பு ஏற்பட்ட போது கூட அதை நடிப்பு என்று சொல்லி தொடர்ந்து கேவலமாக பேசியது ரசிகர்களை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இதனால் இணையத்தில் பார்வதி மற்றும் கமருத்தீனை எதிர்த்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ரெட் கார்டு கொடுத்து இருவரையும் வெளியே அனுப்ப வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் ஒரு ரசிகர் தனது வீட்டில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது டிவியில் பார்வதி மற்றும் கமருத்தீன் தோன்றியதும் ஷூவை எடுத்து அடிப்பது போல நடித்துள்ளார். அப்போது டிவி உடைந்தாலும் பரவாயில்லை என்றும் அவர் கூறுகிறார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது.